உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கள், யார் யார் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு. அதில் பார்த்தீங்கன்னா தனித்துவம் பெற்ற நபர்கள் எப்பயுமே வெற்றி அடைகிறது உண்டு. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியிலையும் தவறுக்கு இடமளிக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க கான்சியஸோடு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களே நல்ல ஊக்கம் அளிச்சுக்குவாங்க, முயற்சியை விடாமல் பண்ணுவாங்க. மனசுக்கு அவங்களே செல்ஃபாக தைரியம் கொடுத்துக்குவாங்க. இவங்கெல்லாம் திறமையாலேயோ இல்லை அவங்களுக்கு இருக்க ரொம்ப அளவு கடந்த இன்டெலிஜென்ட் அறிவாலேயோ மட்டுமல்ல, உடனே அவங்க படிச்சிருக்காங்க நான் படிக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க குடும்பத்தில் இருந்து அந்த திறமை வந்திருக்கு, எனக்கு அந்த மாதிரி பின்புலம் இல்லைன்னு சொல்லிஞ்சு தப்பிச்சுக்குவோம் இல்லையா? அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இதெல்லாம் எது எதுலெல்லாம் பொருந்தி வரும் அப்படின்னா, எடுப்பான தோற்றம் இருக்கணும். எல்லா சிறப்பியல்பையும் அவங்க, அதாவது ஒரே பக்கமாக லகான் போல் குதிரை போல் போகாமல் எல்லா விதத்துலேயும் அவங்க அந்த கண்டு உணருதல், இயல்பாக அதை வாழ்க்கையை கொண்டுட்டு போகிறது, விவேகம், பணிவு, அடுத்தவங்களை மன்னிக்கக்கூடிய மன்னிக்கிற தன்மை, நன்றி உணர்ந்துக்கிறது, தோற்றத்தில் ஒரு நல்ல இயல்பான ஒரு அழகை கொடுக்கறது, நகைச்சுவை உணர்வு இருக்கிறது, பேச்சுத்திறன் நிறையா இருக்கிறது, தன்னம்பிக்கை, துணிவு, அன்பு, இரக்கம், மனிதநேயம், நாணயம், பொறுப்புணர்வு எல்லாமே ஒருத்தன் முன்னேறத்துக்கு அவசியமானது. அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு. அடுத்தவங்கள நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. மேலே இருந்த அந்த பண்புகளில் எத்தனை நம்மக்கிட்ட மைனஸாக விடுபட்டிருக்குங்கிறத நாம் நம்மக்குள்ளே கொண்டு வர முயற்சி எடுக்கணும். ஒரே வரியில் சொல்கிறதா இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் நம்மளோட மனதை ஆராய்ச்சி செய்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளோட திறமையை நாம் என்னன்னு உணர்ந்துக்கணும். நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலை என்ன மாதிரி இருக்குது, அதில் எதெல்லாம் நாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மனதுக்கு அந்த சென்ஸ் வேணும். நம்மளை நாம்ளே மாற்றிக்கிறதுக்கு முதல்ல பயிற்சி எடுக்கணும். அதுதான் மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள இடையில உள்ள அந்த பகுத்தறிய குணம் நமக்கு இருக்குது. அதை பயன்படுத்தணும் நமக்காக. நம்மளோட மனசு அலைகள் நிறைந்த கடல் அப்படின்னு வைங்களேன். அலை மோதிக்கிட்டே தான் இருக்கும். கண்டதும் அது எதிர்மறை எண்ணங்கள் சொல்லவே வேண்டாம். ஒரு முயற்சி எடுக்கும்போதும் நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள், சூழ்நிலைகள், மக்கள் நம்மளை தடுக்கவே செய்யுது. அந்த அலைகளெல்லாம் கடந்து நம்மளோட பயணத்தை ரொம்ப லெகுவாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நாம் முத்தை எடுக்கலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அதை தவிர்க்கவே முடியலங்கிறீங்களா? உங்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே எப்போ நமக்கு நேர்மறை சிந்தனை வேணும்னு நினைக்கிறோமோ அந்த செகண்டே எதிர்மறை சிந்தனை முன்னாடி உட்காரும். அதை தவிர்த்துக்கலாம். என்ன பண்ணலாம்? தியானம் பழகுவோம். ஒவ்வொரு மனுஷனும் தியானத்தை ஒரு நாளைக்கு 10 நிமிடம் குறைஞ்சபட்சம் நாம் செய்து வந்தோன்னா, அதாவது ஒன்றும் இல்லை, சமணம் போட்டு உட்காந்திக்கிங்க, சேரில் உட்காந்திக்கிங்க, ஏதோ ஒன்று. ஆனால் 2 கைகளை கோர்த்துக்குங்க, மடியில் வச்சுக்கோங்க, 2 கண்களை மூடுங்க. உங்களோட மூச்சை மட்டும், உள்ளிழுக்கிற மூச்சை வெளிவிடுற மூச்சை மட்டும் கவனிங்க. அப்போ எண்ணங்கள் அற்றுப்போகும். இந்த நிலையே தியானம். உங்களுக்கான தேவைகளை சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறது, பிரபஞ்சம்னு சொல்கிறது, உங்களை நேர்வழி நல்வழிப்படுத்துறதுக்கான சிறந்த ஆயுதம், சிறந்த மருந்து இந்த தியானம். ஒவ்வொருவரும் தியானம் இதுவரையிலும் பழகலைன்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களோட தியான பயணத்தை தொடங்குங்க.